ஜே வந்து 10வது நம்பர் வீடு கிளாங்ல அவர் தங்கி இருந்தப்போ நடந்த விஷயங்களை வந்து நம்மோடு பேசிட்டு இருக்காரு. கழுத்துல கைய வச்சாங்க, வெளியே போன்னு மிரட்டி இருக்காங்க. அடுத்தது வேற என்னெல்லாம் நடந்துச்சு? ஓகேக்கா, அந்த கழுத்துல கை வச்சாங்கன்னு சொன்னல. சோ நான் கீழே படுத்திருக்கேன்ல, கால் வந்து அந்த டிவி கேபினட் மேல வச்சுட்டு நான் கீழே தலைக்காணி போட்டு படுத்திருக்கேன்ல. அந்த கனவுல இருந்து ஏஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் ஏஞ்சிட்டு ஷாக் ஆகி பாப்போம்லக்கா. எனக்கு பின்னாடி வந்து ஒரு சோஃபா இருக்கும், அந்த டிவி பாக்குறதுக்கு சோஃபா. எங்க அம்மா வந்து அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க அம்மா வந்து நாவல் புக் நிறைய படிப்பாங்க. ஓகேங்களா, சோ நாவல் படிக்கிறனால நான் மேபி அம்மா தூக்கம் வரல போல. சோ அம்மா ரீடிங் நாவல்ஸ்ன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. சரி அம்மாவே இங்க இருக்காங்க, அவங்களுக்கு தாண்டி என்ன ஆயிருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன்க்கா. படுத்துட்டு காலைல நான் போய் கண்ணால போய் வச்சு பார்த்தல. சோ ஐ ரியலைஸ் ஓகே இது வந்து கனவு இல்ல, சம்திங் இஸ் ஹியர், சம்திங் இஸ் ராங். நான் அம்மாட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணி கேட்டேன். ஒரு கர்ட்டசி, ஒரு டவுட் மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. நீங்க ஏன் 3 மணிக்கு இந்த புக் படிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் கேட்டப்பக்கா. காலைல வந்தாங்க, நம்ம சொன்னேன்மா இந்த மாதிரி ஏன் நீங்க 3 மணிக்கு உங்க புக்கு படிச்சுட்டு இருந்தீங்க, அதுவும் லைட்லாம் தட்டி நான் தூங்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு. அம்மா ஒன்னையும் நான் சொன்னாங்க, நைட் 9 மணிக்கு நான் மேல போனையா, நான் காலைல இப்பதான் இறங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அங்க உட்காந்து புக்கு படிச்சது யாரு தெரியலக்கா. அப்புறம் அம்மாட்ட சொன்னீங்களா இல்லையா எப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு? இல்லக்கா, அம்மாட்ட அந்த டைம் நான் சொல்லல. பிகாஸ் அம்மா வந்து எப்படின்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க, என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு. ஓகேங்களா, சோ என்னாச்சுன்னா அப்பா வந்து நல்லா சாமி கும்பிடுவாரு. சோ அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கல. அவர் முன்னுக்கு அவருக்கு எந்த ஃபீலும் இல்லக்கா. ஓகேங்களா, சோ அம்மா மாதிரி மூக்கில பாத்துட்டேன், கழுத்துல 4 கை விரல் இருந்ததையும் பாத்துட்டேன். ஓகேங்களா, சோ ஐ ஃபெல் வெரி அன்கம்ஃபர்டபிள். ஐயோ என்னடா இது, நம்ம இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறோம், காலேஜ் போறோம், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நடக்குது வீட்டுல. ஏன்னா அப்பதான் ரெண்டுக்கும் போனோம். கேக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து ஒவ்வொரு பிரச்சனை ஆரம்பிச்சு. வெறும் காலு மட்டும், விச் மீன்ஸ் ஒரு மனுஷாலோட காலு மட்டும் இருக்கல, ankle வரைக்கும் அந்த காலு மட்டும் படியில ஏறி போறத கூட நான் பாத்திருக்கேன். அந்த வீட்டுல ஒரு ankle மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியும். ஓகே, அதே அந்த வேற யாராவது பாத்தாங்களா? ஒரே ஒரு தங்கச்சி பாத்துட்டாங்க, மயக்கம் போட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சுல அம்மா உருவம் வந்துருச்சு வீட்டுல. ஓகேங்களா, அம்மா மாதிரியே அம்மா நைட்டி போட்டு உட்காந்து புக் படிக்கிறோம். அப்படியே அச்சசல் கண்ணாடி வரைக்கும் இருந்துச்சுக்கா. அம்மா கண்ணாடி போடுவாங்க, அந்த கண்ணாடி வரைக்கும் போட்டு இருந்துச்சு. ஆனா she was not there. அம்மா மேல மறுபடியுமா? ஆமாக்கா, அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் அப்ப வந்து எங்க வீட்டுல ஒரு காடி தான் இருக்கும். அந்த ஒரு காடி தான் அப்பா வேலைக்கு எடுத்துட்டு போயிட்டு வருவாரு. சம்டைம் அம்மா போய் டிராப் பண்ணிட்டு வந்துருவாங்க. சோ அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா காடி இல்ல. சோ நாங்க என்ன நினைச்சோம், அது அப்பா வேலைக்கு போயிட்டாரு, இல்ல அம்மா இறக்கி விட்டு வந்துருவாங்க அப்படின்னு. சரி காடி இல்லக்கா, ஆனா எங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு பார்க்க போனா அம்மா வந்து எங்க அப்பா போய் இறக்கி விட்டுட்டு என்ன போய் காலேஜ்ல இறக்கி விடணும். ஆனா அன்னைக்கு வந்து 2 பேருமே வெளியே இருக்காங்க. ஆனா எங்க அம்மா உருவத்துல டைனிங் டேபிள்ல உட்காந்து எல்லாரையும் வந்து லைக் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கடுப்பு ஒரு வெறுப்புல பார்த்தா எப்படி இருப்பான் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்க. சரி மேபி அம்மா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு நானும் எப்பவும் போல வெளியாயிட்டேன். தங்கச்சி மட்டும் தான் வீட்டுல இருந்தாங்க. அப்பெல்லாம் அந்த போன்லாம் அவ்வளவா இல்லக்கா எல்லாம். சோ அப்ப என்னாச்சுன்னா தங்கச்சி வந்து நான் வெளியே போய் சப்பாத்தி போட்டுட்டு என் தங்கச்சி கத்துறாங்க மேல, அவங்களோட ரூம்லயும் கத்துறாங்க அண்ணன் அப்படின்னு. ஐயோ என்னமோ ஆச்சு போலன்னு சொல்லிட்டு ஓடுவேன். எங்க அம்மா அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க டைனிங் டேபிள்ல. ஒரு பள்ளிக்கு சொன்ன அம்மா ஓடணும்ல, எங்க அம்மா அவ்வளவு கூட இல்ல. ஆனா என்ன பாக்குறாங்க, முறைக்கிறாங்க. நான் படி ஏறது எல்லாத்தையும் முறைக்கிறாங்க. சொல்றேன் மேல கத்துறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு பேச கூட இல்லக்கா. நான் மேல போய் தங்கச்சி பாக்குறேன், கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. ஒரு கருப்பு உருவம் அழகில அந்த சீலிங் ஓரத்துல நடந்து அந்த கது கீழே அப்படி நடந்து இறங்கி வருது என்கிட்ட. நான் கத்துனோன்னே எனக்கு பயத்துல என்ன பண்ண, கண்ணு மூடி தாக்குறேன், அந்த உருவம் இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு மொத்தத்தோட சொன்னாங்க. சரியா, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். she told me the exact figure. நான் அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது சொன்னல பார்த்தேன்னு, அதே ஃபிகர் ரூமுக்குள்ள பாத்துருக்காங்க. ஆனா எப்படின்னா சீலிங் வழியா நடந்து வந்திருக்கு. ஆனா ரொம்ப பெருசா நடக்கலக்கா. இந்த சைஸ் வந்து ஷ்ரிங்க் பண்ணிருச்சு, சின்ன சைஸா தான் இருந்துச்சு. நான் கேட்டேன் எப்படி இருந்துச்சு பார்க்க. இல்லைன்னா ஒரு 4-5 வயசு குழந்தை ஹைட்ல தான் அது நடந்து வந்துச்சு. ஆனா கண்ணு வந்து ஒரு மாதிரியா சில்லி ரேட்ல இருந்துச்சு. அது முடியெல்லாம் வந்து ஸ்டெக்னா தொங்குது, அப்படியே கிராஸ் ஆட்டி ஒரு கம்பி ப்ரூஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சோ அங்க வந்து சோ ஓவரா நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த வீடு வந்து ப்ராப்ளமேட்டிக்னு அந்த நேரத்துல உங்களுக்கு தோணலையா, ஏன் அம்மா இன்னும் மேல வரல அப்படின்னு உங்களுக்கு தோணல? கீழே போய் பாத்தீங்களா? தங்கச்சி வந்து கூட்டிட்டு கீழே இறங்கினக்கா. அம்மா இல்ல டைனிங் டேபிள்ல. ஆனா அந்த வந்து சோஃபால உட்கார வச்சுட்டு தங்கச்சி தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு தங்கச்சி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டு முன்னுக்கு ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. எட்டி பார்த்தா எங்க அம்மா காடியில நிக்கிறாங்க. ஐயோ உங்களுக்கு ஒரு மாதிரி மண்டை சுத்தி இருக்குமே. கால் எல்லாம் வீக் ஆயிடுச்சு, முட்டிலாம்
ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1-2 வீக்ஸ் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் என் ஃபேமிலியார கூப்பிட்டு உட்கார வச்சு, அதை வெளியே போயிட்டு கடையில உட்கார வச்சு நான் சொன்னேன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. இது ஒரு பெரிய சம்பவம் என் லைஃப்ல. இங்க என்னாச்சுன்னா, அன்னைக்கு வந்து எனக்கு காலேஜ் இல்லக்கா. இருங்க பாட்டுக்கு பிறகு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பா. It's tax season, and at LifeLock, we know you're tired of numbers. But here's a big one you need to hear. Billions. That's the amount of money in refunds the IRS has flagged for possible identity fraud. Now here's another big number. 100 million. That's how many data points LifeLock monitors every second. If your identity is stolen, we'll fix it guaranteed. One last big number. Save up to 40% your first year. Visit lifelock.com/podcast for the threats you can't control. Terms apply.